இந்த ஒரு துறையில மட்டும் இவ்வளவுனா மற்ற துறையெல்லாம் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க எண்ணி பாருங்க. இப்படி தமிழகத்தில் சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசு திமுக அரசுதான் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். கடையில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் அதிகமா வசூல் பண்றது எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாது ஒன்றுமே கிடையாது. ஆக இவ்வளவு பெரிய மெகா ஊழல் டாஸ்மாகில் நடந்திருக்குது. அண்மையில் அங்க ஈடி இதை விசாரிக்க முற்பட்ட பொழுது முதற்கட்டமா இந்த டாஸ்மாக்ல 1000 கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகையில் செய்தி வெளியிட்டாங்க. அதோடு இந்த டாஸ்மாக் முழுவதும் விசாரிக்கப்பட்டால் சுமார் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தி வந்திருக்குது. இந்த ஒரு துறையில மட்டும் இவ்வளவுனா மற்ற துறையெல்லாம் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க எண்ணி பாருங்க. இப்படி தமிழகத்தில் சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா? கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்கின்ற கனவு பகல் கனவாக இருக்குமோ ஒழிய உங்களுடைய ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்ததில்லை, எந்த பலனும் கிடைத்ததில்லை. ஆனால் உங்கள் குடும்பம் செல்வாக்காக இருக்கும். ஏன்னா இவ்வளவு பணமும் எங்க போகுது? போற இடத்துக்கு போகுது. அப்படித்தானே? உண்மைதானே? வேற எங்க போக போகுது இந்த பணம்? விடுவாங்களா? திரு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்கல. உடனே வெளிநாடு போயிட்டார். எதுக்கு? தொழில் முதலீட்டு ஈர்க்கிறதுக்கு. தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, இங்க செய்த ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். அதுதானே உண்மை. அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போனா பரவாயில்ல, பாராட்டலாம். இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் வெளிநாடு போறாங்க, அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப ஜெர்மனுக்கு போயிருக்கார். இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா 3200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்ததாக பத்திரிகை செய்தி. இதுல என்ன வேடிக்கைனா, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது 2 தொழில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த 2 தொழிலையும் அவர்கள் விரிவுபடுத்துறாங்க. அந்த விரிவுபடுத்துறத ஜெர்மன்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.